ஹாய் டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சோனாலி கோழி இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற சோனாலி கோழியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட ஒரு நாள் குஞ்சு ஒரு 30 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் டே ஓல்டு சிக்கு வாங்கி ஆரம்பிங்க. அதுலேருந்து வர்ற அனுபவம் உங்களோட பண்ணையை விரிவுபடுத்த உங்களுக்கு ரொம்ப யாருமே சொல்லி கொடுக்காத பாடத்தை உங்களுக்கு அந்த அனுபவம் சொல்லி கொடுக்கும். நீங்கள் 100 யூடியூப் வீடியோ பார்க்குறதும் ஒன்று தான், டே ஓல்டு சிக்கு எடுத்து வளர்க்குறதும் ஒன்று தான். அதில் கிடைக்காத அனுபவம் கூட உங்களுக்கு இதில் கிடைக்கும். சார், இப்போ டே ஓல்டு சிக்கு ஒரு 30 ரூபான்னு நம்ம 300 சிக்கு எடுத்துட்டோம், நம்ம முட்டைக்காக வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு கோழி எத்தனை முட்டையிடும் வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 முட்டையிடும். மற்றதில் சொல்கிற மாதிரி 240 இடாது, 200 முட்டை தாராளமாக இடும். உங்களுக்கு தீவன செலவு 300 கோழிக்கும் 5 மாதம் வரைக்கும் 40,000லேருந்து 50,000 சாலிடாக செலவாகும். கொஞ்சம் கூட வேணா 60,000 ஆகுமோ தவிர அதுக்கு கீழே கட்டாயம் குறையாது. இப்போது இதோட விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது, முட்டையோட க்ரோத் எப்படி இருக்குன்னா, முட்டை BV3 முட்டை மாதிரியோ இல்லை கிராமப்பிரியா மாதிரியோ பெருசாக இருக்காது, டார்க்காக இருக்காது. சிறுவிடை முட்டை மாதிரி தான் இருக்கும். கறியும் சிறுவிடை மாதிரி தான் இருக்கும். அதோட உருவமும் சிறுவிடை மாதிரி தான் இருக்கும். எல்லாமே மாதிரி தான், சிறுவிடை கிடையாது. முட்டை சராசரியாக 10 ரூபாயிலேருந்து 12 ரூபா போயிட்டுருக்கு. நம்ம ஹோல்சேலாக 10 ரூபாய்க்கு கொடுத்தாலும், ரீட்டைலாலுமே 10 ரூபாய்க்கு கொடுத்தாலுமே நமக்கு லாபம் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. கறியோட விற்பனை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. நான் கடலூர் மாவட்டத்தை பொறுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். கறி வியாபாரிங்க டைரெக்டாக உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா, இந்தமாரி பண்ணைக்குன்னு எடுத்தாங்கன்னா 250 ரூபாயிலேருந்து இந்த கோழியை 300 ரூபா வரைக்கும் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வியாபாரியை தவிர்த்துட்டு டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட கொடுக்க பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு கஸ்டமரை பை பண்ண வைக்கிறீங்களோ, கையில் வச்சுக்கிறீங்களோ, அது உங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நாளைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் வாங்கிட்டு போய் மொத்தமாக எங்கேயாவது அங்கங்கன்னு கொடுத்துட்டு போயிடுவார். திடீர்னு நாளைக்கு அவர் வராமல் போயிட்டார்னா உங்களுக்கு அந்த கோழியோ முட்டையோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முழிக்கிற மாதிரி இருக்கும். ஆரம்பத்துலேருந்து நீங்கள் கஸ்டமரை உங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ முட்டை உற்பத்தி பண்ணாலும் எப்படி பண்ணாலும் சேல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால் டைரக்ட் சேலை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ண பாருங்கள். கறி எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னா 250லேருந்து 300. அப்போது அது கடைங்கி போகல 400 500ன்னு ஆகிடுது. நீங்கள் 400 500லாம் கொடுக்க தேவையில்ல. 300லேருந்து 350க்கு டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட கொடுங்க. கஸ்டமர் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. நம்ம ஏரியாவில் அதான் ரேட்டு போயிட்டுருக்கு. நான் டைரக்ட் சேல் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்ன ஒரு பெரிய முக்கியமான விஷயம் அப்படின்னா, எனக்கு இந்த கோழி நான் கணக்கு போடக்குள்ள 500 ரூபா 600 ரூபான்னு போட்டு நான் விற்கலான்னு பார்த்தேன். இப்போ இது 350 ரூபா 300 ரூபாய்க்கு விற்க சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க. கஸ்டமரோட எண்ணிக்கை அதிகமாக்க சேல் உங்களுக்கு கூடும், லாபம் நிறையா தான் வரும். ஒரு கோழி ஒரு 150 ரூபாய்க்கு 160 ரூபாய்க்கு தீவனம் சாப்பிட்ருக்கோம், 4 கிலோ வரைக்கும் சாப்பிட்ருக்கோம். நீங்கள் விற்பனை பண்ணக்குள்ளே ஒரு 350 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா சாலிடாக உங்களுக்கு 200 ரூபா ஒரு கோழிக்கு நிற்கும், கட்டாயம் நிற்கும். இது நான் யாரையும் கேட்டு சொல்லலை, நான் என்னோடய அனுபவத்திலேருந்து தான் நான் சொல்கிறேன். எந்த ப்ரீடு சூஸ் பண்ணணுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. உங்கள் ஏரியாவில் எந்த ப்ரீடு மூவ் ஆகுமோ அந்த ப்ரீடை எடுத்து வளங்க. தாராளமாக ஒரு 10 கடையை போய் விசிட் பண்ணுங்கள். எது சேல் ஆகும்னு பாருங்கள், அதுக்கப்புறமா வளங்க. உங்களோட ஓன் டிசிஷன் மேக்கிங்கில் நீங்கள் எது பண்ணாலும் பண்ணுங்கள். அப்போது சோனாலி கோழி வளர்க்கலாமானா தாராளமாக வளர்க்கலாம். இதில் கொத்திக்கிற பிரச்சனை இருக்குமானா இருக்கும், 100% இருக்காது. ஒரு 20% கொத்திக்கிற பிரச்சனை இருக்கும். தீவன பற்றாக்குறை இருக்கும் போதும் இல்லை எதுக்காவது ஒன்று காயமாக இருந்ததுன்னா அந்த டைம்லேயும் கொத்திக்கும். மற்றபடி அசில் கிராஸ் அளவுக்கு கட்டாயம் கொத்திக்காது. இதை மேய்ச்சல் முறையிலையும் வளர்க்கலாம், கூண்டு முறையிலையும் வளர்க்கலாம், நீங்கள் பண்ணையில் விட்டு கொட்டகை முறையிலையும் வளர்க்கலாம். மேய்ச்சல் முறையில் வளர்க்கக்குள்ள முட்டையோட ஈல்டு கொஞ்சம் குறைய செய்யும். மற்றபடி கூண்டு முறையிலையும் இல்லை கொட்டகை முறையிலையும் 200 முட்டை தாராளமாக இடும். கறிக்கு 3.5 மாதத்துலேயே இது 1 கிலோ பெட்டைக்கோழியும் 1.5 கிலோ சேவலும் விற்பனைக்கு தயாராக இருக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் விற்றீங்கன்னா கறியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் 4 மாதம் 5 மாதம்னு தீவனம் போட தேவையில்ல. 3.5 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளே கட்டாயமாக சேல் பண்ண முடியும்.
உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.